வர்தா புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான 9 பேர் கொண்ட மத்திய குழு நேற்று சென்னை வந்தது. இந்நிலையில் மத்திய குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனையின் போது எஸ்பி வேலுமணி, தங்கமணி, துரைக்கண்ணு உள்ளிட்ட அமைச்சர்களும் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்போது வர்தா புயலால் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்த விவரங்களை அமைச்சர்கள் மத்திய குழுவினரிடம் எடுத்துரைத்தனர். மேலும் ஆய்வுகளை தீவிரமாக செய்து நிவாரண உதவி உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய குழுவினரிடம் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய குழு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தியாகராய நகர், பனகல் பார்க் பகுதியில் மத்திய குழுவினர் வர்தா புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருமங்கலத்தில் சாய்ந்து விழுந்த மரங்கள், மின் கம்பங்கள் உள்ளிட்டவை சேகரித்து வைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு சென்ற மத்திய குழுவினருக்கு பாதிப்புகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் விளக்கினார். பின்னர் அண்ணா வளைவு பகுதிக்கு சென்று சேதமடைந்த சிக்னல்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்ட மத்திய குழுவினர் பின்னர் சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு சென்று வர்தா புயல் சேதம் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். மரங்கள், மின்கம்பங்கள், சாலைகள் சேதம், வாகனங்கள் மீது மரங்கள், மின்கம்பங்கள் விழுந்திருப்பது தொடர்பான 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். பின்னர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் 2 குழுவாக பிரிந்து ஆய்வுப் பணிகளை தொடர உள்ளனர்.